God has forsaken only Jesus Christ on our behalf. பிரியமானவர்களே, மத்தேயு 7ஆம் அதிகாரத்திலே கர்த்தர் கட்டப்பட்ட வீட்டை குறித்து ஒரு உவமையை சொன்னார். பார்க்கறதுக்கு நல்ல வெள்ளை சொல்லமா அலங்காரமா நல்ல மாடர்ன் டிசைனா நிக்குது வீடு. பார்க்கறவங்கள வீடுனா இப்படி இல்லைங்க இருக்கணும், அட்டகாசமா கட்டி இருக்கிறாங்க. நான் கர்த்தர் சொல்றாரு, வீட்டை அப்படி பார்க்க கூடாதியா. வேர் டஸ் இட் ஸ்டாண்ட்? ஆன் வாட் டஸ் இட் ஸ்டாண்ட்? அது எங்கே நிற்கிறது, எதன் மேல் நிற்கிறது என்று பார்க்க வேண்டும். ஏனென்றால் there is an oncoming flood. உங்களுக்கு தெரியும், சமீபத்தில் அஸ்ஸாம் தேசத்தில் கொடிய வெள்ளம் உண்டாயிற்று. அஸ்ஸாமில் அடிக்கடி இந்த விபரீதம் நடக்கும். சீனாவில் சுயினாவின் துயரம் என்கிற ஹொயாங்கோ நதி ஒன்று இருக்கிறது. இந்த ஹொயாங்கோ வருஷா வருஷம் அநேக கிராமங்களை சாப்பிட்ரும். அதுபோலவே இந்தியாவில் ஒரு நதி இருக்கு, அதுக்கு பிரம்மபுத்திரா என்று பெயர். இந்த பிரம்மபுத்திரா நதியானது இந்த டைரக்ஷன்லயே ஓடிட்டு இருக்கும். இப்ப திடீர்னு மூடு வந்தா டைரக்ஷனை மாத்திரும். சில இடங்களில 25 இருந்து 30 கிலோமீட்டர் இருக்கு அந்த ரிவரோட விட்த். அப்படி படர்ந்து ஓடுகிறது. அதை போல தேவனுடைய கோபம் இறங்க வேண்டிய சந்தர்ப்பமாயிருக்கிறது. அப்படி பெருக்கெடுத்து ஓடும்போது பார்க்கறதுக்கு நல்ல வெள்ளை சொல்லமாய் மாடனாய் அப்ரிஷியபிளாய் இருக்கிற வீடானது முற்றிலும் அழிந்து போகும். தேவ கோபத்தை சில நேரங்களில் நம்ம பார்க்கிறோம். எரிமலைகள், பூகம்பங்கள், சூறாவளிகள், சுனாமிகள், பெருவெள்ளங்கள், இதெல்லாம் தேவ கோபத்தினுடைய வெளிப்பாடாயிருக்கிறது. ஆனால் பலமுறை கிருபையின் எல்லையை தாண்டி நாம் தப்பிச்சிருக்கோம். பிரியமானவர்களே, காலில் செருப்பு இல்லாம எங்கேயும் போக மாட்டோம். கண்டதையும் காலில் மாட்டிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஆனா எது இருக்கோ இல்லையோ, நம்முடைய எல்லாருடைய காலிலும் ஒரு கோடரி சாத்தி வைக்கப்பட்டிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. மத்தேயு 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் யோவான் காலிலே சாத்தி வைக்கப்பட்டிருக்கிற கோடரியை பற்றி பேசுகிறார். இங்கு அமர்ந்திருக்கும் சிலருடைய கால்களிலே கோடரிகள் சாத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அது அப்பப்போது உயர்த்தப்படுவதையோ, கர்த்தருடைய கிருபை கெஞ்சி கூத்தாடி அதை தாமதிப்பதையோ நாம் அறியாதவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எலிபுரியில தலைக்கு மேலே தன்னை சிதைக்கக்கூடிய அந்த வில் மேல விழுறதுக்கு ரெடியா இருக்கிறத அறியாமல் எலி கையில் இருக்கிற தேங்காய் துண்டையோ கருவாடையோ எடுத்துக்கிட்டு, வாழ்க்கைனா இப்படி இல்லடா இருக்கணும், அதோடைய மனத்தை, அதோடைய சுவையை ருசிக்கிறது போல இன்னைக்கு மனுஷன் பாவத்தில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறான். You are enjoying your life, not realizing the killer blade that's right above. எலி ருசிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கு. எப்ப அந்த வில்லு சொத்துன்னு அடிச்சு அதை சிதைக்க போகுதுன்னு எலிக்கு தெரியறதில்லை. பிரியமானவர்களே, கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாத ஒருவருடைய மனுஷனுடைய நிலை இப்படியாக இருக்கிறது. நான் சொன்ன பொய், நான் தனிமையில பார்த்தது, செய்தது, அசுத்தமா ஏங்குனது, கற்பனை பண்ணது, இதெல்லாம் யாருக்கு தெரியும்? இல்லை என் நண்பனே, எல்லாமே காணக்கூடிய ஒருவர் இருக்கிறார். He knows each and everything. He is the God who designed you in your mother's womb. தாயின் கற்பத்திலே உன்னை உருவாக்கினவர்னு வாசிக்கிறோம். Who shaped you up in your mother's womb.
He knows each and everything. ஏன் நம்ம அடிக்கப்படலை? அதாங்க பாசம், அதான் பரிந்து பேசுதல், இதான் தேவனுடைய அன்பு, இரக்கம். ஆயிரத்தி 1960 வருஷத்துல நான் 7th ஸ்டாண்டர்ட் படித்துக் கொண்டிருந்தேன். நிற்கிறேன் என்று எண்ணிக்கொண்டிருந்தேன். I took life enjoyable. இன்றைக்கு வாழ்க்கை ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது, இன்பமாக இருந்தது, ஜாலியாக இருந்தது. ஒரு சந்தர்ப்பத்தில் ஜூன் ஜூலை எல்லாம் பார்த்தீங்கன்னா நவாமரம் ஃபுல்லாக காய்ச்சிருக்கும். காத்து காலத்தில் நவாமரம் முழுசும் காய்ச்சிருக்கும். நவாமரத்தில் ஏறி இன்பமாக ஒரு 4-5 பேர் நேரத்தை கழித்து கொண்டிருந்தோம். அடிக்கடி ஸ்கூலுக்கு போறதில்லை. வெரி ஆஃபன் we took our own picnic. அப்படி ஒரு சந்தர்ப்பம். நல்லா இன்ட்ரெஸ்டா சந்தோஷமா, வாழ்க்கைனா இப்படி இல்லடா இருக்கணும் அப்படின்னு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது திடீரென்று ஒரு கிளை உடைஞ்சி இந்த கிளையோடு கூட சேர்த்து ஒருவன் கீழே வந்து சொத்துன்னு விழுந்தான். எல்லாரும் சரசரன்னு கீழே இறங்கி வந்தோம். கொஞ்சம் மூக்கில் இருந்து காதில் இருந்து ரத்தம் வந்துருந்துச்சு. வேற ஒன்றும் அடியில் தூக்கி ஒரு மாட்டு வண்டியில் போட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனோம். brought dead அப்படின்னு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க. விழுந்த மட்டில மரித்து போனான். அன்றைக்கு இரவிலே தெய்வம் என்னோடு கூட பேசினார். நான் அந்த வயசுல சின்ன வயசா இருக்கும் போதே கோயில்ல பாடகர் குழு கொயர், அதில் முதல் ஆளா நான் தான் நிற்பேன். ஏன்னா என்னோட ஹைட் ரொம்ப சின்னது. I used to be the first person. நான் 4வது வகுப்பு படிக்கும் போதே எனக்குன்னு ஒரு குட்டி அங்கி தைச்சாங்க, கூட்டிட்டு போய். It's a small one, exclusively made for me. No one can use it. எனக்குள்ள ஒரு பெருமை. I am closer to God. I am okay. I sing for God. அது மாத்திரமல்ல, அந்த காலத்தில் சரண் C.V. சாமுவேல் என்கிற தேவ மனுஷன் இருந்தார். அவரோடு கூட சேர்ந்து சுவிசேஷ ஊழியத்து போவோம். இப்போ கழுத்தில் வசனம் மாட்டிடும். கரெக்டாக ஏன் வயனா இருக்கும் வசனம், தலை மாத்திரம்தான் வெளியில் தெரியும். இந்த வசனத்தை மாட்டிக்கிட்டு தெருப்பிரசங்களில் நிற்கிற பழக்கம் உண்டு. 4th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது இருந்தேன். இப்போ நான் 7th ஸ்டாண்டர்டை பற்றி பேசிட்டு இருக்கிறேன். இப்போ எனக்குள்ளே ஒரு திருப்தி. ஐ எம் ஓகே. ஒரு பக்கம் ஜாலியான லைஃப், இன்னொரு பக்கம் கடவுளுக்கான சேவை, ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கை. ஆனால் அந்த சம்பவத்தின் இரவில் தெய்வம் என்னோடு கூட பேசினார். என்னோடு படித்த இசக்கி என்கிற நண்பன் அவன் செத்து போயிட்டான். இரவு கர்த்தர் என்னோட பேசினார். ஏன் அவன் விழுந்தான், நீ விழல தெரியுமா? You know why? It is grace. அவன் உன்னை விட மோசமா இருந்தனால விழல. நீ அழிகிறதை நான் விரும்பவில்லை. I want to give you some more rope. உன்னை இன்னும் விட்டு பிடிக்க நான் விரும்புகிறேன். நாம் நிர்மூலமாகாது இருக்கிறது தேவனுடைய கிருபை. We are sustained by the grace of God, not that we deserve to be alive. பிரியமானவர்களே, சிந்திக்கிறது உண்டா? We don't deserve to be alive. We are already condemned. But still we live in sin. ரெண்டு பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 2 பேதுரு 3:9.
தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராயிருக்கிறார். பிரியமானவர்களே, ஏற்கனவே நம்முடைய வாசித்த பகுதியில் கோபாக்கினையின் பாத்திரங்கள் மேல் மிகவும் நீடிய சாந்தத்தோட பொறுமையாயிருக்கிறார். இதை யோசிக்கிறோமா? கர்த்தர் நமக்கு விரோதியாய் நிற்கிறார் என்கிற பார்வை நமக்கு இருக்கிறதா? ஒரு சமயத்தில் தேவ மனுஷன் ஒருவன் கர்த்தருக்கு விரோதமான யாத்திரையை மேற்கொண்டான். கர்த்தர் உருவின பட்டயத்தோடு அவனுக்கு எதிரே நின்றார் என்று வேதம் சொல்லுது. அவர் ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் அனுப்பிச்சிருக்கலாம், சங்கார தூதனை அனுப்பிச்சிருக்கலாம். இவர் அப்படி செய்யல. He came in person. அதனால நீங்க வாசிக்கும் போது கர்த்தருடைய தூதனானவர் அப்படின்னு வாசிக்கிறோம், to indicate that it was God himself. His physical manifestations are recorded so. கர்த்தருடைய தூதனானவர் அப்படின்னு உறைவின பட்டயத்தோடு, a drawn sword, அவனுக்கு முன்பாக நின்றார் வேதம் சொல்லும். ஆனாலும் அந்த தீர்க்கதரிசி தப்பித்துக் கொண்டான். You know why? It is grace. It is grace. இல்லைன்னா நம்மெல்லாம் புதைச்ச இடம் புல்லு முளைச்சு போயிடும். It is grace. நான் நிற்கிறேனா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நான் வரவில்லை என்றால், அவருக்கு நான் என்னை விற்று போடவில்லை என்றால், நான் பிசாசுக்கு விற்று போடப்பட்டவன். Even if I want to be good, I can never be good. I can pretend to be good. I may think that I am standing, but I am not standing. That's an oncoming danger, the flood. பிரியமானவர்களே, கிருபையின் கோட்டுக்கு விளிம்பில் இருக்கிறோம். கர்த்தர் நாம் விழுந்து விடாதபடி, அதாவது கிருபையின் எல்லையை தாண்டி விடாதபடி நம்மேல் அன்புள்ளவராய் இந்த முகாம் கூட்டு வந்திருக்கிறார். That he may save you and many others. தேவ கோபம் இறங்கும் முன்பாக, பிந்தி போகும் முன்பாக, இந்த கிருபையின் கோட்டை தாண்டி விடாதபடி. கிருபையின் கோட்னா என்னமா? அமெரிக்க தேசத்தில் இப்படி ஒரு சிஸ்டம் உண்டு. அங்கே நீங்கள் கைதிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு தனியாக நிறைய என்டர்டைன்மெண்ட் ப்ரோக்ராம் எல்லாம் உண்டு. அதில் சில சமயங்களில் அவங்களை சுதந்திரமாய் உணர்வதற்காக ஒரு எல்லையை குறித்திருக்கிறார். இந்த எல்லைக்குள்ள அவங்க எங்கே வேணாலும் சுத்தலாம். ஆனால் அந்த எல்லையை தாண்ட முயற்சி செய்யும் போது ஆட்டோமேட்டிக்கலி they will be fired at, சுட்டு கொலை செய்யப்படுவார்கள். அந்த ஃபியரை உண்டாக்குறதுக்கு there is a system like that. அறியாமல் காலை வச்சா கூட they will be killed to death. நாம் எப்ப அந்த கோட்டை மிதிக்க போறோம், அது மிதிச்சிட கூடாதுன்னு தான் கர்த்தர் இங்க கூட்டிட்டு வந்திருக்கிறார். நீ நிக்கிறேன்னு நினைச்சிட்டு இருக்கப்பா, நீ நிக்கவே இல்லை, நீ விழுந்தவன். நீ கிருபையின் எல்லையை கடந்து விடாதபடி நான் இங்கே கூட்டி வந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் அருகிலே இருக்கிறதை உணர்கிறோமா? ஒரு பக்கம் தேவ அன்பு நெருங்கி நின்று நம்மை கூட்டிக் கொண்டிருக்கிறது, மறுபக்கம் தேவ கோபம் இறங்குவதற்கு காத்து கொண்டிருக்கிறது. எவ்வளவு நாள் டிராமா போட முடியும்? எவ்வளவு நாள் கற்பனையில வாழ முடியும்? நம்முடைய உள்ளங்களை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போமா? கண்களை மூடுவோம்.
நான் நிற்கிறேன் என்று தைரியமாய் சொல்ல முடியுமா? நான் நிற்கிறவனாக கற்பனை பண்ணுகிறவனா? Often I feel comfortable. ஒரு பக்கம் பக்தி பரவசமெல்லாம் இருக்கு, ஒரு பக்கம் பாவம் இருக்கு. இந்த பக்தியை பார்த்து பார்த்து we feel comfortable. ஆனா வேதவசனம் சொல்லுது, பாவம் இருக்கும் வரை நீ சத்ரு, பாவம் இருக்கும் வரை தூக்கு நெருங்கி நிற்கிறது. நாம் நிர்மூலமாகாது இருக்கிறது கர்த்தருடைய கிருபை. எப்ப முடியும் தெரியாது. இந்த முகாம் முடியறதுக்கு முன்னாடியே முடிக்கலாம், இன்றைக்கு ராத்திரி வர்றதுக்கு முன்னாடியே கூட முடியலாம். ஒருவேளை இந்த அழைப்பு இறுதி அழைப்பா கூட இருக்கலாம். நான் உன்னை நேசிக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். That is why he has brought you all along. உன்னை நேசிக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். That is why he is pleading with you. ரெண்டு காரியத்தை பார்க்க கர்த்தர் நம்முடைய கண்களை திறப்பாராக. ஒன்று, தெய்வத்துக்கு நம்மை முற்றிலுமாய் ஒப்புக்கூடாத நிலையில் தலைக்கு மேலாக நிற்கிற தேவ கோபம், ஆக்கினை. இரண்டாவதாக, தப்பித்துக் கொள்ளும்படியாக அழைத்துக் கொண்டிருக்கும் தேவ அன்பு. கர்த்தர் சொல்கிறார், இதோ நான் வாசற்படி நின்று தட்டுகிறேன். சத்தம் கேக்குதா? தட்டுற சத்தம் திறப்பாயா? அநேக அசுத்தங்களுக்கு நீ உன்னுடைய கதவை திறந்தது உண்டு, செவியை திறந்தது உண்டு, உள்ளத்தை திறந்தது உண்டு, ஏன் உன் ஜீவியத்தையே திறந்தது உண்டு. ஆனால் நான் உள்ளே பிரவேசிக்க விரும்புகிறேன். சகையு செய்ததை போல தேவையற்றவற்றை அகற்றி தெய்வ பிரசன்னத்தால் நிரப்ப நான் விரும்புகிறேன். விருப்பம் உண்டா? கர்த்தர் உன்னுடைய உள்ளத்தை கேட்கிறார். அருகில் நிற்கிறார், அன்பாய் கேட்கிறார், கனிவுடன் உன்னிடம் உள்ளத்தை கேட்கிறார். உள்ளத்தை அவர் கேட்கிறார். நான் உன்னுடைய உள்ளத்திலே குடியிருக்க விரும்புகிறேன். ஜீவனுள்ள ஆண்டவரே, உம்முடைய கோபம் எங்களுக்கு விரோதமாய் நின்றும் எங்களுடைய சாவை அல்ல, எங்களுடைய சுபிட்சத்தை விரும்பி நீடிய பொறுமையோடு கூட எங்களை சகித்துக் கொண்டவரே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். நிற்கிறேன் என்று கற்பனை பண்ணிக்கொண்டு செய்த சகல அசுத்தங்களையும் சகித்தவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். பொறுத்து கொண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அநேகர் அழிந்திருக்க எங்களை மாத்திரம் தப்புவித்தவரே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். கிருபையின் வாசல் அடைபடும் முன்பாக உம்முடைய சொந்தமாக்க எங்களுடைய கண்களை திறப்பீராக. இந்த வேளையிலே பிசாசு வஞ்சிக்கும் முன்பாக ஒப்புக்கொடாத உள்ளங்கள் திறக்கப்பட உதவி செய்வீராக. மீட்பெரும் இரட்சகருமாகிய கிறிஸ்து இயேசுவின் ஒப்பற்ற நாமத்தில் மிகுந்த தாழ்மையோடு கூட வேண்டிக் கொள்கிறோம். மகத்துவமுள்ள பிதாவே. கர்த்தருடைய பெரிதான நாம் மேம்படுவதாக. கர்த்தர் நிச்சயமாக தெய்வ ஊழியர் மூலம் நம்மளோடு இடைப்பட்டார் என்று நம்புகிறோம். கர்த்தர் விழாதபடி நம்மை காத்து கொண்டிருக்கிறார். அதற்காக ஸ்தோத்திரம். இப்பொழுது நாம் தேநீர் இடைவெளிக்காக கடந்து செல்ல இருக்கிறோம். தேநீர் இடைவெளி முடிந்து சரியாக 10:30 இங்கு நாம் மீண்டும் கூடி வருவோம். 10:30 பிறகாக உங்கள் அனைவருக்கும் ஒரு கேம் இருக்கிறது, விளையாட்டு இருக்கிறது. கேம் அப்படின்னா நிறைய மூச்சிலை பேசி தெரியுது. எல்லாத்துக்கும் கேம்னா இன்ட்ரெஸ்ட் தான். எல்லாத்துக்கும் கேம் பிடிக்கும் இல்லையா? ரைட். ஸோ கேம் என்ன அப்படிங்கிறது இன்டர்வலுக்கு அப்புறம் சொல்கிறோம். பட் இப்போ என்ன அப்படின்னா, இந்த தேநீர் இடைவெளியில் உங்கள் குரூப்புக்குள்ள, உங்களுக்கு அலாட் பண்ண இந்த குரூப்புக்குள்ள எவ்வளோ விஷயங்களை உங்களால் சேகரிக்க முடியுமோ சேகரிச்சுக்குங்க. உங்கள் குரூப் மெம்பர்ஸை பற்றி, இன்க்ளூடிங் யுவர் கவுன்சிலர், எவ்வளோ விஷயங்களை உங்களால் பேசி தெரிஞ்சுக்க முடியுமோ
தெரிஞ்சுட்டு வாங்க. அதை பொறுத்து தான் அந்த கேம் இருக்க போகுது. சரிங்களா? போயிட்டு எல்லாரும் 10:30க்கு ஷார்ப்பாக வாங்க. சகோதரிகள் முதல் போயிட்டு, சகோதரர்கள் பின்னாடி போகலாம்.